நோன்பு இருந்து ஆண்டான் பெருமாளை அணிந்ததா இது 27ஆம் நாள் கூடாரை வெள்ளிந்து அன்றைய தினம் பெருமாளை அணிந்து விட்டாள் என்று ஐதீகம். அதனால்தான் பெருமாளும் ஆண்டாளும் 27ஆம் கூடாரை வெள்ளி என்று எல்லா தலங்களிலும் முழங்கை வழிவார மூன்றை வித முழங்கை வழிவாறு கூடுதல் குளிர்ந்தேலம் என்று பாலை பாத்திரத்தினால் அக்கரமங்கள் செய்து அக்கால விடுதல். அக்கால விடுதல் பாலிலே அரிசியை போட்டு கொதிக்க வைத்து நல்லாக வெந்து அதை வெல்லம் போட்டு நிறையா நெய் ஒரு முழுக்கையில வாங்கினா அப்படியே முழங்கை வரைக்கும் வழியில் அந்த நெய் முழங்கை வழிவார என்று ஆண்டாள் பாடியிருக்க. அதனால தான் கூடார விழுந்து கொண்டு அந்த இடத்துல தக்காளி நைவேத்தியம் செய்து பெருமாளுக்கு படைத்து எல்லோரும் கூடியிருந்து உண்பதாக ஆண்டாள் பாடியிருக்கிறான். பெருமாளை அடைந்ததாக ஐதீகம். இந்த கூடார வெள்ளம் தீர் கோவிந்தாவில் நாம் நினைப்பது கல்யாணம் நடக்கும், குழந்தை பேரு கண்டாயம் கிடைக்கும், குழந்தை பேர் குழந்தை பேர் கண்டாயம் கிடைக்கும். ஆண்டாள் என்னென்ன நினைத்தார்களோ அத்தனையும் தினம் நிறைவேறும் என்ற ஐதீகம். அதை இப்பொழுது காலையில் பெருமாள் ஆண்டாலும் விசேஷமாக திருமஞ்சனம் அபிஷேகம் என்று சொல்லப்படும் திருமஞ்சனம் செய்து இருவரும் தனித்தனியாக பற்பாடு கண்டவர்களை மாலை மாற்றி இப்பொழுது இருவரும் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது எங்கோபவிதாரணம் என்று சொல்லப்படும் ஊனல் அணிவித்து ரட்சாபதனம் என்று சொல்லப்படும் கங்கணம் கட்டி திருமங்கள் தானம் செய்யப்பட்டு திருப்பி தீபாவனாகி இருவரும் கலைந்து சேர்த்தி பெருமானமான தனித்தனியாக இருக்கிறார். இருந்தாலும் கடைசியில் சேர்த்து ஒரே சிம்மாதனத்தில் இப்ப இருவரும் தனித்தனியாக இருக்கிறார்கள். ஏக சிம்மாதனம் ஒரே சிம்மாதனம் இருவரும் சன்னதியில் எழுந்துள்ள பணம் பண்ணுவோம். ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இருந்து அதையும் பார்த்து விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதில் என்ன விஷயம் என்றால் தாயார் வந்து மட்டும்தான் பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆண்டாளை ஏற்றுக்கொள்கிறார். கல்யாணம் பண்ணிக்கிறது வேற, ஏற்றுக்கொள்கிறது வேற. பெருமாளை ஆண்டாள் வந்து ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டாள் வந்து அணிந்ததாக ஐதீகம். ஆனால் தாயார் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனால்தான் தாயாருக்கு மட்டும் ஹோமம் செய்யப்பட்டு பொறியிட்டு தீபாவளி நடைபெறும். ஆனால் ஆண்டாளுக்கு மட்டும் ஹோமம் கிடையாது, பொரியெல்லாம் கிடையாது. வெறுமே திருமணம் எங்கோபதாரணமாக செய்து ரட்சாபதனம் செய்து திருமணம் நினைக்கப்படும். ஏன்னா பிடித்து தருது ஊஞ்சல் எதுவும் கிடையாது ஆண்டாளுக்கு. ஏன்னா அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். பக்தி மனிதன மானிடாக பிறந்து ஆழ்வார் 12 ஆழ்வார்கள் பொய்கை பூதம் பெய் திருமலை திருப்பான ஆழ்வார் குலதேவர் ஆழ்வார் கொண்டவழி பொழியாழ்வார் ஆண்டாள் என்று 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வாரில் ஆண்டாள் மட்டும் பெண் தெய்வம். அந்த 12 பேரில் ஆண்டாள் மாநிலராக பிறந்து மாநிலராக வாழ்ந்து பெருமாளே அணிந்தார். இந்த 12 ஆழ்வாரில் இல்லாத ஆண்டாளுக்கு மரியாதை. 5 கோடிக்கு ஒரு தந்தது ஆழ்வார் தஞ்சைகளை பிஞ்சை நிற்கும் பிஞ்சாய் படுத்தாளே பிஞ்சையே படுத்துட்டான் ஆண்டாள். பிஞ்சாய் படுத்தாலே ஆண்டாளை பக்தியுடன் நாளும் மழுத்தாய் மனமாய் மனிதன் சொல்றா ஆண்டாள். மனவாள மாமனிகர் பக்தியுடன் நாளும் டெய்லி பக்தியோட ஆண்டாளை மனதார வேண்ட வேண்டும் என்று மனவாள மாமனிகர் ஆண்டாளை பிரார்த்திக்கிறார். பிஞ்சாய் படுத்தாலே ஆண்டாள் பக்தி நாளும் மழுத்தாய் மனமே மகிழ்ந்து அப்படின்னு மனவாள மாமனிகர் இருக்கிறார். பிஞ்ச 5 வயதிலே ஆண்டாள் படுத்து பெருமாளை அணிந்ததாக ஐதீகம். இப்பொழுது எங்கோபதாரணம் பூணில் அணிவிக்கும் கைங்கரியம், அடுத்ததாக ரட்சாபந்தனம், அடுத்ததாக திருமணம் அறிவிக்கப்படும். பாத்தியம்